ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து 2 பேருக்கு வந்து கல்யாணம் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. நான் ஏன் மல்லி வந்து இப்படி பண்ணால் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாவே நம்ம வந்து இந்த கல்யாணத்தெல்லாம் வந்து நிப்பாட்டி நானே வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பேன். எதுக்கு அன்னபூர்ணியமாக நாகோலாம் வந்து சேர்ந்து இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள மனசெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து செய்யலைன்னா கண்டிப்பாக விஜய் சார் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த வீணா போன ரஞ்சிதாவை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்படின்றது வந்து ஏன் அவர் மூளைக்கு வந்து எட்ட மாட்டுது அப்படின்றது அங்கே தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியும் விஜயை வந்து எப்படியாவது வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்றத வந்து ரொம்பவுமே வந்து நம்முடைய வெண்பா குட்டியும் வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நம்முடைய இல்லை மல்லியும் நம்முடைய விஜயை வந்து சேர்த்துறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் வந்து ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா நம்முடைய இவங்க 2 பேரும் எப்படியாவது வந்து சந்தோஷமாக வந்து இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துட்டு முத்தம் கொடுமா அப்படின்றாங்க நம்மளுடைய விஜய்கிலும் நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா நைஸாக வந்து நழுவிடுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன முதல் வாட்டி வந்து நம்முடைய மல்லிக்கு கொடுக்குற முத்தம் இதுதாங்க. 2 பேருமே வந்து எக்ஸைட்டிங் வந்து ஆயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மனசுக்குள்ளே. ஆனால் அது வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேன்றாங்க. ஏன் வெண்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. அது கூட வந்து நம்ம மல்லி வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து விஜய் மட்டும்தான் வந்து கேட்க போகிறாங்க. என்றைக்கா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நம்முடைய மல்லி மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மல்லி கூட வந்து சேர்ந்து வாழ்வார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத. அந்த ரஞ்சிதா போதுமன் கிளவியெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராடன்றதை வந்து கூடிய சீக்கிரமே வந்து தெரிஞ்சுக்க போகிறாருங்க. இதுக்கு மேலே வந்து நம்முடைய மல்லி நீ வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இல்லை இன்னும், ஆனால் ஒன்று சுற்றி வந்து சிலந்தி வலைகள் வந்து பின்ன போட்டு இருக்குது. அது வந்து எப்படினாலையும் வந்து உன்னை வந்து தாக்கும். அதனால் வந்து நீ வந்து உஷாராக இரு. உன்னால் வந்து வெண்பாவுக்கும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நான் இருந்தாலுமே வந்து நான் எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விட மாட்டேன். இருந்தாலும் நீயும் இருக்கிறதுனால வந்து வெண்பாவை எந்த ஒரு ஆபத்தும் வந்து நெருங்கக்கூடாது, உன்னும் வந்து நெருங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா போதுமான கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. நடக்க வேண்டிய கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டு இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் நினச்சது நடந்துச்சுன்னு உங்களை வந்து நான் சந்தோஷமாக இருக்க விட்டாதானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுல நினச்சிட்டு அதை வந்து எப்படி வந்து செயல்படுத்த போகிறாங்க, எந்த வழியில் வந்து கொடுமைப்படுத்த போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.